இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 4 நோ பவர் ஆன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன சிம்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேட்டரி ஸ்ட்ரிப்பை லாக் பண்ணிட்டு பவர் கீ ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அடுத்து 6 போர்ட் சார்ஜரில் மொபைலை கனெக்ட் பண்ணுறோம். எந்த ஆம்பியரும் கன்சியூம் ஆகலை. ஆனால் பேட்டரி ஸ்ட்ரிப்பை கழட்டி விட்டோம் அப்படின்னா எம்ஐ அப்படின்ற மாதிரி லோகோ மட்டும் வருது. ஆனால் பேட்டரியில் ஆன் ஆகலை. சார்ஜர் கனெக்ட் பண்ணோம்னா எம்ஐ லோகோவில் ரீபூட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன சிம்டம் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணலாம். ஸோ இப்போ டிசி மீட்டரில் இந்த மொபைல் என்ன ரீடிங் எடுக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் போகலாம். சரி, இப்போ இந்த மொபைல் நம்ம டிசி மீட்டரில் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பூட் கேபிள் இல்லை. ஸோ அதனால் 2K ஒயர் வழியாக தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மைனஸ் வந்து நான் இந்த கேபிளில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஸ் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக இப்போ இதான் விபேட் டெஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இப்போ விபேட் டெஸ்ட் பாயிண்ட்டில் இப்போ நான் டிசி மீட்டரில் 4 வோல்ட் செட் பண்ணிக்கிறேன். விபேட் டெஸ்ட் பாயிண்ட்டில் நான் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 4 வோல்ட் உள்ளே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ டிசி மீட்டர் சரி ஆன் ஆஃப் கீ நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரிகர் பண்ணுறோம். ஸோ இப்போ ட்ரிகர் பண்ணும்போது என்ன ரீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 80 மில்லிஆம்பியர் வரையும் போயிட்டு 0 ஆயிடுது. மறுபடியும் நான் ட்ரிகர் பண்ணுறேன், எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. மறுபடியும் நான் வேறு டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் 80 வரையும் போயிட்டு 0 ஆயிடுது. சரிங்களா? ஸோ இதுதான் சிம்டம். ஆனால் சார்ஜரை கனெக்ட் பண்ணால் மட்டும் எம்ஐன்னு வந்துட்டு ரீபூட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இது வந்து என்னது பேட்டரி கனெக்டர். ஸோ இப்போ அந்த பேட்டரி கனெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து விபேட் டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தெரும்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஐடி. ஆக்சுவலாக ஒரு மொபைலில் பேட்டரி கனெக்ட்னு எடுத்தீங்கன்னா மொத்தம் அதில் 4 பின் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில் வருது ப்ளஸ்ஸு. ஸோ சென்டரில் வர 2 பின்னுமே பேட்டரி ஐடி, பேட்டரி தெரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 லைன் வருது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பேட்டரி டெம்ப் வோல்டேஜும் ஐடி வோல்டேஜும் வருதா அப்படின்ற மாதிரி நமக்கு வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ மொபைலில் வந்து இப்போ நான் சார்ஜர் என்ன பண்ணுறேன், மொபைலில் ப்ளக்இன் பண்ணுறேன். ஓகேவா? அடாப்டர் ப்ளக்இன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ப்ளக்இன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஐடி வோல்டேஜ் நான் செக் பண்ணுறேன். இது ஐடிக்கான டெஸ்ட் பாயிண்ட்டு, பேட்டரி ஐடிக்கான டெஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ இப்போ நான் வோல்டேஜ் செக் பண்ணுறேன். ஸோ வோல்டேஜ் எதுவுமே வரல. ஸோ அதே மாதிரி பேட்டரி டிஹெச் லைனில் நான் செக் பண்ணுறேன். 2.6 சம்திங் என்ன ஆகுதுங்க வருது. ஸோ பேட்டரி டிஹெச் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2.6 வருது. ஆனால் பேட்டரி ஐடியில் வோல்டேஜ் என்ன ஆகல வரல. சரிங்களா? ஒரு மொபைலில் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அடாப்டர் ப்ளக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே பேட்டரியோட ஐடி பின்னுக்கும் டிஹெச் பின்னுக்கும் சார்ஜிங் ஐசியில் இருந்தோ அல்லது பவர் ஐசியில் இருந்தோ உங்களுக்கு வோல்டேஜ் வரணும். ஸோ பேட்டரி டிஹெச் வோல்டேஜ் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகுது. பேட்டரி ஐடி வோல்டேஜ் என்ன ஆகலைங்க வரல. சரிங்களா? ஸோ இப்போ ஏன் வரல, ஓகே ஒருவேளை அந்த லைன் ஷார்ட் ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ மல்டிமீட்டர் நம்ம டயோட் மோட் வச்சுக்கலாம். டயோட் மோட் வச்சுக்கிட்டு ரெட் கலர் வேறு கிரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பிளாக் கலர் எடுத்துகிட்டு போயிட்டு ஐடி லைனில் வைக்கிறேன். ஸோ நமக்கு என்ன காட்டுது, அந்த லைன் ஷார்ட் எதுவும் காட்டலை. ஆனால் என்ன காட்டுது, ஓஎல் காட்டுது. அதே பேட்டரி டிஹெச் லைன் வந்து செக் பண்ணுறோம். அது செக் பண்ணோம்னா 531 சம்திங் காட்டுது. ஸோ அப்போ பேட்டரியோட டிஹெச் லைனில் வோல்டேஜ் வருது, டயோடு வேல்யூ ப்ராப்பராக இருக்குது. ஆனால் பேட்டரி ஐடி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வோல்ட் கிட்ட வரணும். ஆனால் வோல்டேஜும் வரல, டயோடு வேல்யூ உங்களுக்கு ஓஎல். ஆனால் ஷார்ட் எதுவுமே காட்டலை. சரிங்களா? ஸோ இப்போ இது பேட்டரி ஐடி வோல்டேஜ் வராதனால அது பேட்டரி மோடில் ஆன் ஆகலையா அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த பேட்டரி ஐடி வோல்டேஜ் எங்கேருந்து வருது அப்படின்றத நம்ம ஸ்கிமேட்டிக்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம். சரி, இப்போ நம்ம போர்னியோ ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். போர்னியோ ஸ்கிமேட்டிக்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சொல்யூஷனு. ஸோ இப்போ இதில் பேட்டரி கனெக்டோட பின் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம்னா, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ இது கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில் வருது ப்ளஸ்ஸு. அப்போ அந்த ப்ளஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்து பக்கத்தில் விபேட் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இந்த 2 டெர்மினல் இருக்குங்களா, அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னது பேட்டரி ஐடி, இந்த கலரில் வர்றது ஐடி, இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி டிஹெச் பின்னு. ஸோ இப்போ அந்த பேட்டரி ஐடி பேட்டரி டிஹெச் எங்கேருந்து வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடலில் இந்த 2 லைனுமே எங்கேருந்து வருது அப்படின்னா சார்ஜிங் ஏசிலேருந்து வருது. ஸோ இதானது சார்ஜிங் ஏசி PMI 8940 அப்படின்ற மாதிரி ஒரு சார்ஜிங் ஏசி இதில் போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் வந்து பேட்டரி டிஹெச், இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஐடி. ஸோ இப்போ இந்த 2 வோல்டேஜுமே சார்ஜிங் ஏசிலேருந்து ஜென்ரேட் ஆகி நேராக எங்கே போகுது அப்படின்னா பேட்டரி கனெக்டருக்கு தான் போகுது. ஸோ அப்போ அந்த பேட்டரி கனெக்டருக்கு போகிற பாத்தில் ஏதாவது காம்பனன்ட்ஸ் போட்டிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியோட ஐடி லைனில் ஒரு டிவிஎஸ் டயோடு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அடுத்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணி டேரெக்டாக கனெக்டர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ பேட்டரியோட ஐடி லைனில் சீரீஸில் எந்த ஸ்பேருமே இல்லை, பேரலில் 2 காம்பனன்ட் இருக்குது.
அடுத்து பேட்டரியோட டிஹெச்லேருந்து இந்த எல்லோ லைனு, இந்த லைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலில் ஒரு டயோட் போட்டு டேரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா பேட்டரி கனெக்டருக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம சார்ஜரை பிளக்இன் பண்ணும்போது அப்போ சார்ஜிங் ஏசிக்கு விபஸ் போய் அப்போ சார்ஜிங் ஏசி வேலை செஞ்சு அப்போ சார்ஜிங் ஏசிலேருந்து ஒரு பேட்டரி டிஹெச் பின்னுக்கு ஒரு 2.6 வோல்ட் ஜென்ரேட் ஆகி வருது. அதே மாதிரி பேட்டரி ஐடிக்கும் சம் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகி வரணும், ஆனால் வரல. ஸோ இப்போ ஏன் வரல, அந்த லைன் ஷார்ட் காட்டுதான்னு பார்த்தா ஷார்ட்டும் காட்டல. ஸோ அந்த லைன் என்ன காட்டுதுங்க, ஓஎல் காட்டுது. ஸோ இப்போ ஏன் ஓஎல் காட்டுது அப்படின்னா இப்போ ஒன்றா இந்த கனெக்டருக்கு சார்ஜிங் ஏசிலேருந்து வர ட்ராக் செட்டு கீழே இது இதை போட்டிருந்து ட்ராக் கட் ஆகி போச்சா, அல்லது ஐசி ஃபங்க்ஷனாக ஐசி சரியாக போர்டில் கான்டாக்ட் ஆகாதனால அந்த இடத்துல வோல்டேஜ் வரலையா, அந்த டயோடு காட்டலையா அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ நம்ம ஐசி கழட்டிட்டு ட்ராக் செக் பண்ணி பார்த்து ட்ராக் ஓகே அப்படின்னா இப்போ ஐசி தான் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த பேட்டரி ஐடி லைன் கட் ஆனதுக்கும் செட் ஆன் ஆனதுக்கும் என்ன சம்பந்தம், அப்போ பேட்டரி ஐடினா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்காமுடைய பவர் சீக்வன்ஸு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஐசி, சரி இது வந்து சார்ஜிங் ஏசி, இது வந்து பவர் ஐசி, இது வந்து எஸ்ஓசி. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நீங்கள் சார்ஜர் இன்சர்ட் பண்ணுறீங்க அல்லது பேட்டரி போடுறீங்க அப்படின்னா இப்போ பேட்டரி எக்ஸாம்பிளுக்கு நம்ம சார்ஜர் போடுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ சார்ஜர் போட்டாச்சு, அப்போ விபஸ் வோல்டேஜ் உள்ளே போயிருச்சு, எங்கே போயிருச்சுன்னா சார்ஜிங் ஏசி போயிருச்சு. எத்தனை வோல்ட்டு, 5 வோல்ட்டு. அப்போ விபஸ் உள்ளே போனோடனே உள்ள இருக்கிற பக் ரெகுலேட்டர் வேலை செஞ்சு நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் எத்தனை வோல்ட் வந்துருது, 4.0 சம்திங் வந்துருது. அந்த 4.0 தான் நம்ம என்ன சொல்கிறோம், விபிஹெச் சொல்கிறோம். அப்போ அந்த விபிஹெச் வோல்டேஜ் எங்கே போகுது அப்படின்னா பவர் ஐசிக்கு போகுது. அப்போ பவர் ஐசிக்குள்ள இருக்கிற அந்த மாஸ்டர் சர்க்யூட் வேலை செஞ்சு ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு சம் வோல்டேஜை அனுப்பிச்சுட்ருது. அட் தி சேம் டைம் இந்த சார்ஜிங் ஐசிலேருந்து பேட்டரி டிஹெச் பேட்டரி ஐடின்னு சொல்லிட்டு 2 வோல்டேஜ் பேட்டரி கனெக்டருக்கு போயிடுது. ஓகேவா? அப்போ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் காட்டியிருக்கிறாங்க. இப்போ பேட்டரி கனெக்டருக்கு ஒரு 1.8 வோல்ட் ஒரு புல் ப்ரெஷர் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்டரியோட ஐடிக்கு ஒரு 1.8 வோல்ட் புல் ப்ரெஷர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பேட்டரி எடுத்து கனெக்ட் பண்ணும்போது பேட்டரிக்குள்ள இன்டர்னல் சர்க்யூட்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேட்டரியோட டிஹெச் லைனில் ஒரு தெர்மிஸ்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, பேட்டரியோட ஐடி லைனில் ஒரு ரெஸ்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல இது வந்து R1 உள்ள இருக்கிறது R2 அப்படின்ற மாதிரி ஒரு டிவைடர் சர்க்யூட் மாதிரி அது ஆக்ட் ஆகுது. அப்போ ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த இடத்துல வோல்டேஜ் உங்களுக்கு ட்ராப் ஆகும். அப்போ இங்கே எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் அது நம்ம என்ன புரிஞ்சுக்குது அப்படின்னா ஓகே இவங்க பேட்டரி பிளக்இன் பண்ணிட்டாங்க, கரெக்டான பேட்டரி தான் போட்டுருக்காங்க அப்படின்றத ஐடி பின் வச்சு அது ரெகனைஸ் பண்ணிக்குது. அடுத்து டிஹெச்ங்கிறது என்ன அப்படின்னா பேட்டரி தெர்முன்னு சொல்கிறோம். அதாவது பேட்டரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜ் இருக்கிறத இந்த பின் வழியாக தான் அது நினைக்குது, அது தெரிஞ்சுக்குது. அது எப்படி தெரிஞ்சுக்குதுன்னா அதை முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு புல் ப்ரெஷருடைய ஒரு 1.2 உள்ள வருது. ஸோ பேட்டரி எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பேட்டரிக்குள்ள இருக்கிற என்டிசியோட இந்த லைன் என்ன ஆயிருது, கனெக்ட் ஆயிருது. அப்போ கனெக்ட் ஆகும்போது அப்போ என்டிசியோட வேல்யூ பொறுத்து இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகி மீதி வோல்ட் தான் எங்கே போகுது, பேட்டரி டிஹெச்ங்கிற பேரில் உள்ளே போகுது. அப்போ என்ன வோல்ட் உள்ளே போகுதுங்கிறத வச்சு அது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜ் இருக்குன்றதை என்ன பண்ணிக்குது, ரெகனைஸ் பண்ணிக்குது. அப்போது பேட்டரி டிஹெச்ங்கிறது பேட்டரி லெவலை மானிட்டர் பண்ணுறது, பேட்டரி ஐடிங்கிறது உங்கள் கரெக்டான பேட்டரி தான் போட்டிருக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான லைனு, சரிங்களா? ஸோ அப்போ ஒரு மொபைலை வந்து நீங்கள் பவர் கீ ஆன் பண்ணி ட்ரிகர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த பேட்டரியோட ஸ்டேட்டஸ்லாம் அது செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் ஓகே அப்படிங்கும் போது இங்கே பிஜி ஓகே அப்படின்னு ஒரு வோல்டேஜ் என்ன பண்ணுறது பவர் ஐசிக்கு ஜென்ரேட் பண்ணி அனுப்பும். எத்தனை வோல்ட் அப்படின்னா 1.8 வோல்ட் அனுப்பும். அப்போ தான் அந்த பவர் ஐசி வேலை செஞ்சு பக் வோல்ட் எல்இ வோல்ட் ரிலீஸ் ஆகி மொபைல் என்ன உங்களுக்கு ஆன் ஆகும். ஸோ அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த மாடலில் அந்த ஐடி லைன் கட் ஆனதுனால அப்போ நீங்கள் பேட்டரி எடுத்து கனெக்ட் பண்ணுறீங்க, அப்போ ஐடி இது ரெகனைஸ் ஆகாதனால உங்களுக்கு அந்த பிஜி ஓகே ஜென்ரேட் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ அதனால் பவர் ஐசி வேலை செய்யலை, அதனால் மொபைல் என்ன ஆகலை, ஆன் ஆகலை. ஸோ இப்போ இந்த மாடலில் ஐடி லைன் கட் ஆனதுனால தான் மொபைல் ஆன் ஆகலை. சரி ஏன் ஐடி லைன் கட் ஆச்சு, ஏன் ஐடி வோல்டேஜ் வரலங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்து தான் தெரியும். சரி நம்ம பார்க்கலாம். சரி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா PMI 895200 அப்படின்ற மாதிரி சார்ஜிங் ஏசி போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதை தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ பேட்டரி நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கம்ப்ளைண்ட் என்னன்னா பேட்டரி ஐடி லைனில் நமக்கு ஓஎல் காட்டுது, ஓகேங்களா? இப்போ ஓஎல் ஏன் காட்டுது அப்படின்னா இப்போ ஒன்று மொபைல் கீழே இது போட்டிருந்து ட்ராக் என்ன இருக்கலாம், கட்டாக இருக்கலாம், இல்லை ஐசி ஃபால்ட்டாக இருக்கலாம், அல்லது ஐசி வந்து போர்டில் சரியாக கான்டாக்ட் ஆகாமல் இருக்கிறதுனால கூட அந்த இடத்துல உங்களுக்கு ஓஎல் வரலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா அந்த பேட்டரியோட ஐடி டெர்ம் இருக்கும், இந்த சார்ஜிங் ஐசியில் எந்த பின் ஐடின்றதை நம்ம ஸ்கிமேட்டிக்கில் பார்த்துட்டு அதுக்கு கண்டினியூட்டி இருக்குதா அப்படின்றத முதல்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் கண்டினியூட்டி மிஸ் ஆச்சுன்னா இப்போ நம்ம அண்டர் ஜம்பர் அடிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் கண்டினியூட்டி வந்ததுன்னா இப்போ நம்ம ஐசி மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னால ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ஐடிக்கான டெஸ்ட் பாயிண்ட். இப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த லைன் எங்கே காட்டுறாங்க, பேட்டரி கனெக்டில் இந்த டெர்மில் கனெக்ட் ஆகுது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரலில் ஒரு ரெஸ்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஒரு டிவி டையோடு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த அந்த லைன் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நேராக சார்ஜிங் ஏசியில், ஆக்சுவலாக சார்ஜிங் ஏசியில் தான் அங்கே வருது. சரிங்களா? அப்போ சார்ஜிங் ஏசியில் எத்தனாவது பேடுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3 4 5வது பேடுக்கு வருது. ஓகேவா? 5வது பேடு கண்டினியூட்டி வருதா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ கண்டினியூட்டி வருது. ஸோ இப்போ ட்ராக் எதுவுமே ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ என்னதான் பிரச்சனை? ஐசி தான் ப்ராப்ளம். அப்போ ஒன்றா அந்த ஐசி நம்ம ரீபால் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தாலும் வைக்கலாம், இல்லை நியூ ஐசி மாற்றுற மாதிரி இருந்தாலும் மாற்றலாம். இப்போ நான் புது ஐசியே வச்சிருக்கிறதுனால நான் புது ஐசியை நான் வைக்க போகிறேன். சரி, இப்போ நம்ம நியூ ஐசி தான் மாற்ற போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி ரீபால் ஆகி தான் வருது. சரிங்களா? அப்போ நியூ ஐசி பொறுத்த வரைக்கும் நம்ம ரீபால் ஆகி தான் வரும். நீங்கள் மறுபடியும் ரீபால் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ இதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் அப்படியே நீங்கள் போர்டில் வச்சு ஹீட் பண்ணிங்கன்னா உட்காருது மெல்ட் ஆகி உட்காரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டென்சில் இது மேலே வச்சு நம்ம யூஸ் பண்ணுற பிபிடி இதில் அப்ளை பண்ணி இதனோட டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணிட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அப்படியே வைக்கிற மாதிரி இருந்தாலும் வைக்கலாம். ஸோ இப்போ நான் அப்படியே தான் வைக்க போகிறேன். அப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குட்டி ஐசிலாம் வைக்கும்போது ஃப்ளக்ஸு கம்மியாக வச்சுக்கணும். டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாட் இந்த சைட் இருந்தது. ஸோ ஐசியில் அந்த மார்க் பார்த்து மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஹீட்டு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகட்டும். ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அந்த டயோடு வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன வேல்யூ வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மல்டிமீட்டரில் நான் டயோட் மோட் வச்சுக்கிட்டேன். சரி, இப்போ ஹீட் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டயோடு வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மல்டிமீட்டர் டயோட் மோட் அப்படியே செட் பண்ணிட்டோம். இப்போ ரெட் கலர் ப்ரோபை கிரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஐடி லைனில் வேல்யூ செக் பண்ணுறேன். எவ்வளோ காட்டுது? 478 சம்திங் காட்டுது. ஆனால் ஐசி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ காட்டுச்சு அப்படின்னா ஓஎல் தான் காட்டுச்சு, ஓப்பன் லுக் காட்டுச்சு. அதே மாதிரி பேட்டரியோட டிஹெச் லைனில் டயோட் எவ்வளோ காட்டுது அப்படின்னா 494 காட்டுது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா ஐசி தான் கம்ப்ளைண்ட். சரிங்களா? அப்போ அந்த பழைய ஐசியோட ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியல. ஸோ அதனால தான் நம்ம நியூ ஐசியை சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நியூ ஐசி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 478 அப்படின்ற டயோடு வேல்யூ காட்டுது. இப்போ நம்ம சார்ஜர் இன்சர்ட் பண்ணால் இங்கே சம் வோல்டேஜ் வரணும். இப்போ நம்ம ப்ரீவியஸாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது வோல்டேஜும் செக் பண்ணி பார்த்தோம், வரல. டயோடு வேல்யூ பார்த்தோம், ஓஎல் காட்டுச்சு. இப்போ நம்ம ஐசி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டயோடு வேல்யூ கரெக்டாக வருது. இப்போ வோல்டேஜ் வருதா, அடுத்து பேட்டரி போட்டு ஆன் பண்ணால் செட் ஆன் ஆகுதாங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நம்ம போர்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ சார்ஜர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மல்டிமீட்டரில் வோல்ட்மீட்டரில் செட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம டிஹெச் லைனில் வோல்டேஜ் செக் பண்ணோம், 2 பாயிண்ட் சம்திங் வந்தது. அகைன் செக் பண்ணுறேன், பேட்டரியோட டிஹெச் லைனில் 2.6 சம்திங் வருது. அடுத்து ஐடி லைனில் ஒன்று வோல்டேஜ் எதுவும் வரல. இப்போ நம்ம செக் பண்ணுறோம், 1 வோல்ட் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ சார்ஜிங் ஏசி ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ பேட்டரியோட டிஹெச் வோல்டேஜும் ப்ரெசென்ட்டு, ஐடி வோல்டேஜும் ப்ரெசென்ட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம பேட்டரி எடுத்து நம்ம இங்கே லாக் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த 1 வோல்ட் ஆனது பேட்டரிக்குள்ள இருக்கிற அந்த ரெசிஸ்ட் வழியாக போய் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும்போது அப்போ அந்த இதில் டிவைடர் ரூல் ஆக்ட் ஆகும்போது அப்போ அந்த இடத்துல சம் வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகி சார்ஜிங் ஏசிக்கு என்ன ஆகுதுங்க, என்ன பேட்டரி போட்டுருக்கிறீங்க அப்படின்ற ஃபீட்பேக் போகுது. அப்போ மொபைல் என்ன ஆயிரும், உங்களுக்கு ஆன் ஆயிரும். சரிங்களா? ஸோ நான் பேட்டரி போட்டு ஆன் ஆகுதாங்கிறதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். சரி, இப்போ பேட்டரி ஸ்ட்ரிப் எடுத்து நான் லாக் பண்ணிவிட்டு மொபைலை ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ செட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ பேட்டரி மோடில் செட் ஆன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பேட்டரி ஐடி லைனு ஓப்பன், அதாவது பேட்டரி ஐடி லைன் கட் ஆனது அப்படின்றத விட பேட்டரி ஐடிக்கான வோல்டேஜ் வராததுனால அப்போ நீங்கள் பேட்டரி போடும்போது அது கரெக்டான பேட்டரி தான் போட்டுருக்கிறீங்களா அப்படின்றது ரெகனைஸ் ஆகாதனால மொபைல் என்ன ஆகலை, ஆன் ஆகலை. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பேட்டரி ஐடி லைன் தான் பிரச்சனைங்கிறது எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மொபைல் டெட்டுன்னு வருது அப்படின்னா இப்போ நம்ம முதல்ல பேட்டரி வோல்டேஜ் செக் பண்ணுறோம். அப்புறம் பிரைமரி லைனில் ஷார்ட் இருக்கான்றது பேட்டரி கனெக்டில் டயோடு வழி பார்ப்போம். அதுக்கப்புறம் டிசி மீட்டில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ டிசி மீட்டில் கனெக்ட் பண்ணும்போது ரீடிங் ஆட்டோ கன்சியூம் ஆகுது அப்படிங்கும்போது பிரைமரி லைனில் ஷார்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். இல்லை ட்ரிகர் பண்ணும்போது ரீடிங் போய் ஸ்டேபிளாக நிற்கிது அப்படிங்கும்போது இஎம்சி ரேட்டட் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக இது போது நம்ம டிசி மீட்டில் கொடுத்தோம், 80 கிட்ட போயிட்டு 0 ஆயிடுது. மறுபடியும் நம்ம ட்ரிகர் பண்ணோம்னா ஆகலை. மறுபடியும் அந்த ப்ளஸ் லைனை கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கொடுத்தோம்னா தான் 80 வரைக்கும் போகுது. அதே மாதிரி பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது எம்ஐன்னு வந்து ரீபூட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்போ பேட்டரி கழட்டிட்டு சார்ஜர் சொல்லுறோம், அப்போ எம்ஐன் வந்து ரீபூட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒருவேளை பேட்டரி டிடெக்ட் ஆகலையா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சோம்.
அப்புறம் பேட்டரியில் வோல்டேஜ் பார்த்தா வோல்டேஜும் இருந்தது. அப்புறம் ஐடி லைன் செக் பண்ணும்போது தான் ஐடி ஓஎல் காட்டுறதுனால அப்போ அதை பேஸ் பண்ணி போயாச்சு. சரிங்களா? ஸோ அப்போ பேட்டரியோட ஐடி லைன் ப்ராப்ளம் அப்படின்னாலும் செட் ஆன் ஆகாது, உங்களுக்கு ரீபூட் ஆகும், அது மாடல் கம்ப்ளைண்ட் மாறும். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக நீங்களும் ஒரு மொபைல் சர்வீஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் பேசிக் கோர்ஸ் பண்ணுறோம், அட்வான்ஸ் கோர்ஸும் பண்ணுறோம். இப்போ மொபைலில் ஆல்ரெடி எனக்கு அனுபவம் இருக்குது, பேசிக்ஸாக ஒரு சில வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு ஐசி லெவல் தெரில அப்படின்னா நம்மகிட்ட நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மொபைலை பற்றி எந்த விதமான நாலேஜும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஃபீல்டில் வரேன் அப்படின்னா பேசிக் கோர்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம். அது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே போகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.